வீடு திரும்பிய மாதவியோ அங்கிருந்த கண்ணகியை கண்டதும் நேராக அவளிடம் சென்று கைகூப்பி பாவமாக முகத்தை வைத்துக்கொள்ள, அதை கண்ட கண்ணகியோ, என்னாச்சு, தாளாளர் உன்னை ரொம்ப தாலிஸ்டார் போல இருக்கே என சொல்ல, அவளோ, ஆமாம்டி, என்னடி செய்கிற காலேஜில் ஒழுங்கா வேலைக்கு போனோமா வந்தோமானா இருக்க மாட்டியா, நீ தினமும் ஏதாவது பிரச்சனை செய்துக்கிட்டே இருப்பியாக்கும். நான் என்ன செய்யறது, அந்த காலேஜ் நல்லபடியாக இருந்திருந்தா பரவாயில்லை, சரி ஓரளவுக்கு நான் கூட பார்த்துக்கலாம், சுத்தமாக ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் நான் என்ன செய்யறது. என்னவோடி நீ சொன்ன திட்டத்துக்கு நான் காலையிலே உங்ககிட்ட வேணாம் தப்புன்னு சொன்னேன், அதே திட்டத்தை அந்த கோவலனும் சொல்கிறாப்புல என்றாள் மாதவி. அதுக்கு நீ என்ன சொன்ன, முதலாளிங்கிறதால அவர் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டினியா? சேச்ச, எனக்கு அப்படியெல்லாம் காக்கா பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்ன திட்டத்தை தப்புன்னு சொல்லி அதுக்கான விளக்கமும் சொன்ன பின்னாடி தான் அமைதியானார். நானும் விளக்கம் சொல்லியிருப்பேன், ஆனால் அதை பொறுமையாக கேட்க அவரால் முடியாதே. உன்னால் நான் அங்கே மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். ஆமாம், ஏன் இவ்வளோ லேட்டாக வர்ற, ஏன் சொல்ல மாட்ட? காலையில் ஒரு பிரச்சனை செய்கிற, அதோட விட மாட்டியா? நீ இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை செய். ஏன், என்னாச்சு? ஈவினிங் என்ன பிரச்சனை உன் காலேஜில்? ஒன்றும் இல்லை, புது சர்க்குலர் வெளியிட்டேன், அதில் மறுபடியும் மாணவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அதை சமாளித்தேன் என்றாள். சர்க்குலரா? என்னது அது? இனிமேல் சனி ஞாயிறு கூட காலேஜ் நடக்கும், வர்றவங்க வாங்கன்னு சொல்லிட்டேன் என்றால் வெகு இயல்பாக. ஏய், உனக்கு மனச்சாட்சியே இல்லையா? பாவம்டி மாணவர்கள், சனி ஞாயிறு கூட வா, 2 மாதத்தில் முழு பாடத்தையும் சொல்லி கொடுக்க முடியாதுன்னு ஆசிரியர்கள் சொன்னதால் இந்த முடிவு எடுத்தேன் என்றாள் கண்ணகி. சரி, சனிக்கிழமை வரைக்கும் வச்சுக்கோ, ஞாயிறு கூட வா, வேணாம்டி என்றாள் மாதவி. வெறும் 2 மாதத்துக்குத்தான், இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சதும் பழையபடி காலேஜ் ஒர்க்கிங் டேஸில் நடக்கும், அதையும் நான் சொல்லிட்டேன். மாணவர்கள் கொதிச்சிருப்பாங்களே, பயங்கரமா. எல்லா மாணவர்களும் பிரின்ஸ்பல் அறைக்கு வெளியே கூடி ஒரே கூச்சல். அப்புறம் அவங்கள கட்டுப்படுத்தி அனுப்பிட்டேன். எனக்கென்னவோ அவங்க சனிக்கிழமை வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சில மாணவர்கள் வந்தாலும் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை காலேஜில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். நீ தான் வெட்டி அங்கே போய் ஓட்டுவ. இல்லை மாதவி, என் உள் மனசு சொல்லுது, மாணவர்கள் கண்டிப்பாக வருவாங்க. சரி, பந்தயம் வச்சுக்கலாமா? பந்தயமா? என்ன பந்தயம்? நீ சொன்ன மாதிரி மாணவர்கள் காலேஜுக்கு வரலைன்னா என் ஆசைப்படி ஒரே ஒரு நாள் நீ என்னோட மாடர்ன் உடைய உடுத்தணும் என்றாள் மாதவி. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னை மாடர்ன் உடையில் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு வீட்டுக்குள்ளே மட்டும் போட்டு காட்டு போதும். ஓ அப்படியா? அப்படின்னா சரி, நான் சொன்ன மாதிரி சனி ஞாயிறுகளில் காலேஜ் நடந்தால் நீ புடவை கட்டிக்கணும் என்றாள் கண்ணகி. ஏய், பழி வாங்காத, என்ன சொன்னேல, உன்னையும் புடவையில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது என சொல்ல, அவளோ புடவை என்றதும் ஏதோ நினைவுக்கு வந்தது போல கண்ணகியை அழைத்து கொண்டு படுக்கை அறையில் அமர வைத்து அவளின் முன் தான் வாங்கி வந்த புடவைகளை அடுக்கினான். ஏதுடி இது? உனக்காகத்தான் வாங்கினேன். எனக்கு அதுக்கு, என்கிட்ட தான் நிறைய புடவைகள் இருக்கே. கண்ணகி, இப்போ நீ ஒரு காலேஜுக்கு பிரின்ஸ்பல், பதவிக்கு ஏற்ற மாதிரி உடை இருக்கணும். இன்னும் நீ ஸ்கூல் டீச்சர் நினைப்பிலேயே இருந்தால் எப்படி சொல்லு? இதெல்லாம் உனக்குத்தான், ப்ளீஸ் எனக்காக உடுத்திக்கோ. சரிடி என சொல்லிய கண்ணகி அந்த புடவைகளை பிரித்து பார்த்து பரவசப்பட்டாள். நல்லாவே செலெக்ஷன் பண்ணியிருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள். அது போது எனக்கு என மாதவி சொல்ல, தனியாக இருந்த துணிப்பையை எடுத்தாள் கண்ணகி. இதில் என்ன இருக்கு? அதுலேயும் புடவை தான் இருக்கு. இதுவும் எனக்கா? இல்லை எனக்கு. உனக்கா? என்ன ஆச்சரியமாக இருக்கு? புடவைனாலே உனக்கு பிடிக்காதே? அந்த கூத்தை ஏன் கேட்குற? துணிக்கடையில் தாளாளரை பார்த்தேன், என்ன செய்கிறேன்னு கேட்டார். நான் புடவை எடுக்கிறத சொன்னேன். உடனே அவர் ஒரு புடவையை கொண்டு வந்து தந்து, இதை என் பிறந்தநாள் அன்னைக்கு கட்டிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டார் என சொல்ல, கண்ணகி அவளை சந்தேகமாக பார்த்தார். என்ன சந்தேகமாக பார்க்கிற? உங்களுக்குள்ள என்ன ஓடுது? அம்மா தாயே, சத்தியமாக சொல்கிறேன், கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் நான் தாளாளரை மட்டும் விரும்ப மாட்டேன், போதுமா? இல்லை, உனக்கு புடவை எடுக்கிற அளவுக்கு போயிருக்காரே, அவர் மனசில் என்ன இருக்குன்னே தெரியலையே. அந்த ஆள் மனசில் எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் தெளிவாக இருக்கேன். எனக்கு இது சரியா படலை, ஜாக்கிரதையாக இரு. புரியுது. என்ன செய்யறது, முதல் வேலையாக போயிட்டாப்புல, கஷ்டமாக இருக்குது. வேணும்னா அந்த வேலையை விட்டுடு. அதை விட்டுட்டு என்ன செய்ய சொல்கிற? காலேஜுக்கு வா, நான் ஒரு வேலை தரேன் உனக்கு, செய்வியா? இதை பாடுற காமெடியை, உன் வேலையே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. என்னைக்காவது பிரச்சனை பெருசானா
உன்னையே வெளியே அனுப்பிடுவாங்க. நீ எனக்கு வேலை தர போறியா? அதெல்லாம் வேணாம், நான் அங்கேயே இருக்கேன் என்றாள் மாதவி. இல்லை, உன்னோட நல்லதுக்கு சொல்கிறேன். என்னை நான் பார்த்துக்கிறேன். என்னை நினச்சி நீ கவலைப்படாத. ஆமாம், நாளைக்கு என்ன பிரச்சனை பண்ணலாம்னு இருக்க? பிரச்சனையா? வீட்டில் இல்லை, காலேஜில். நான் எதையும் திட்டம் போட்டு செய்யலை மாதவி, அதுவாக நடக்குது. இதை பாரு, இப்போவே நீ ஓவராக நடந்துக்கிட்ட. இப்படியே நீ தினம் தினம் ஏதாவது ரூல்ஸு போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் உனக்கு கஷ்டம் வந்துடும். கொஞ்சம் ஆற போடு, ஒரு வாரம் விடு, எதையும் கண்டுக்காத, அப்புறம் வேணா பாரு. அதை எப்படி விட முடியும் என்றாள் கண்ணகி. இப்படியே நீ எல்லோரையும் டார்ச்சர் பண்ணால் அப்புறம் உனக்கு ஆபத்து வந்துடும். அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடு, திருந்தட்டும். அப்படியா சொல்கிற? ஆமாம், ஒரு வாரம் ப்ளீஸ் என சொல்ல கண்ணகி சந்தேகத்துடன் மாதவியை உற்று பார்க்க, அவளோ புது ப்ராஜெக்ட் ஒன்று வந்திருக்கு, அதை முடிக்கணும். நீ பாட்டுக்கு அங்கே பிரச்சனை பண்ணால் அப்புறம் என் முதலாளி என்னை வேலை செய்ய விடாமல் தன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி புலம்புவார். இதனால் என் வேலை கெடும். அதுக்குத்தான் சொல்கிறேன். என்னோட ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அமைதியாக இரு கண்ணகி, ப்ளீஸ் டி. நான் உன் தோழி தானே, ப்ளீஸ் என கெஞ்ச கண்ணகிக்கு சிரிப்பே வந்தது. சரிடி, ஒரு வாரம் என்ன, 2 வாரத்துக்கு நான் அமைதியாக எந்த பிரச்சனையும் செய்யாமல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன், போதுமா என்றான். கூடவே தாளாளர்கிட்ட பேச்சு வச்சுக்காத. நீ அவர் கூட பேசினாலே சண்டை ஆயிடுது. அப்புறம் அவரோட கோபத்தை நான் தான் குறைக்க படாத பாடு படணும். சரிடி, சரி, நீ என்ன சொல்கிறியோ அதையே செய்கிறேன், போதுமா? போதும்டி, இதுவே போதும். இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு என சொல்ல கண்ணகியும் மாதவியின் நிலைமையை நினைத்து பரிதாபமே பட்டார். அடுத்த நாளில் இருந்து கண்ணகி எந்த பிரச்சனையும் செய்யவில்லை, அமைதியாக இருந்தார். கோவலன் வந்து பேசினாலும் சண்டை போடாமல் அமைதியாக பேசி முடித்தார். அதுவே அவனுக்கு வியப்பாக இருந்தது. வெள்ளி முடிந்து சனிக்கிழமை வந்தது. கண்ணகி, உனக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக மாணவர்கள் இன்னைக்கு வருவாங்களா? இன்னைக்கு மட்டும் அவங்க வந்துட்டா நாளைக்கும் வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். இதை பாரு, நீ நினச்சது நடக்கிறேன்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. இதில் வருத்தப்பட என்ன இருக்குது? நான் என் கடமையை செய்கிறேன், அதை மதித்து நடந்தால் அவங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். சரி, நான் கிளம்புறேன், நேரமாகுது. எப்படியும் யாரும் வரமாட்டாங்க. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கடி நீ டீ ஆற்ற போகிற என சொல்ல அவளோ சிரித்து கொண்டே, தாளாளர் வருவாப்புல, அவருக்கு வேணா டீ ஆத்துறேன் என சொல்ல மாதவிக்கு சிரிப்பாக இருந்தது. சரிடி, வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் என சொல்லி கண்ணகியை அழைத்து கொண்டு மாதவி புறப்பட்டாள். மாதவிக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் கண்ணகி மட்டும் நம்பிக்கையுடன் இருந்தாள். கண்ணகி, எதுக்கு 8:30க்கே போகணும்? 9 மணிக்கு போகலாம்ல? இல்லடி, ஆஃபீஸ் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது, அதுதான் என சொல்ல அவளும் மற்ற கதைகளை பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டினாள். சிறிது நேரத்தில் காலேஜ் வந்துவிட வண்டியை விட்டு கண்ணகி இறங்க, கூடவே வண்டியை ஓரம் கட்டிவிட்டு மாதவியும் இறங்கி வந்தாள். நீ எங்கே வர்ற? ஆஃபீஸுக்கு போகலையா? போகிறேன். முதல்ல காலேஜுக்கு மாணவர்கள் வர்றாங்களான்னு பார்க்குறேன். என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? இருக்கு, இருந்தாலும் என அவள் இழுக்க கண்ணகியோ சரி வா என தன்னுடன் அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். காலேஜே காலியாக இருந்தது. வாட்ச்மேன், செக்யூரிட்டி, பியூன் தவிர ஒருவரும் இல்லை. அதை கண்ட மாதவியோ, நான் தான் சொன்னேல, கேட்டியா? நீ இப்போ பாரு, யாருமே இல்லை. மாணவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, அன்பா நடந்துக்க, அப்புறம் உன் பேச்சை அவங்க கேட்பாங்க. இல்லை மாதவி, அன்பா நடந்துக்கிற ஸ்டேஜை எல்லாரும் தாண்டிட்டாங்க. இப்போ நான் அன்பா பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. கொஞ்சமாவது கடுமையாக நடந்துக்கிட்டாதான் மாணவர்கள் ஒழுக்கமாக இருப்பாங்க. என்னவோ நீ சொல்கிறதும் சரிதான்னு படுது. ஆனால் இங்கே நீ நினச்சது எதுவும் நடக்கலையே. தோல்வியில் முடிஞ்சது உன்னோட திட்டம். நான் எத்தனையோ தோல்வியில் சந்திச்சிருக்கேன் மாதவி. இதெல்லாம் என்ன அசைச்சிடாது. நான் தெளிவாக இருக்கேன். யாரும் இல்லைன்னா என்ன, என்னோட வேலைகளை நான் செய்கிறேன். சரி, நீ கிளம்பு, உனக்கு நேரமாகுது. இன்னைக்கு தாளாளர் கூட இங்கே வரப்போகிறதில்லை, அதனால் நேரத்தோட கம்பெனிக்கு போ. சரி கண்ணகி, நீ எதையும் நினச்சி வருத்தப்படாத. மாணவர்கள் தானே, விட்டு பிடிக்கலாம். சரியா, நான் கிளம்புறேன் என சொல்லிய நேரம் பேருந்து சத்தம் கேட்க என்னவென பார்த்தான். கல்லூரி மாணவர்கள் வரிசையாக பேருந்தில் இருந்து இறங்கி கல்லூரிக்குள் வந்த வண்ணம் இருந்தார்கள். அதை கண்ட மாதவி வியப்பில் வாயை பிளந்தாள். மாதவி என அவளை உலுக்கினாள் கண்ணகி. கண்ணகி, நீ கிரேட், உன்னை தோழியை அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன், சூப்பர் டி என பாராட்டினாள். மாணவர்களுக்கு பின்னால் ஆசிரியர்களும் வந்து சேர்ந்தார்கள். மாணவர்கள் கண்ணகியை கடக்கும்போது மரியாதையுடன் வணக்கம் வைத்தார்கள். அதில் கண்ணகியும் பதில் வணக்கம் சொன்னாள். மாதவிக்கு வியப்பாக இருந்தது.
எலியும் பூனையுமாக இருந்த மாணவர்களும் நீயும் டக்குன்னு ஒன்றாயிட்டீங்களே, அது அப்படித்தான். சரி சரி, நீ கிளம்பு. வெளியாளுங்க யாரும் சம்மந்தம் இல்லாமல் காலேஜில் இருக்கக்கூடாது. ஓ, இது உன்னோட புது சட்டமா? ஆமாம், நீ வந்த மாதிரி மற்றவங்களும் யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடக்கூடாது பாரு, அதான் என சொல்ல மாதவியும் சிரித்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப அதை சிலம்பரசன் பார்த்து விட்டான். இவளை நான் கோவலனோட கம்பெனியில் பார்த்துருக்கேன், இங்கே இருக்கா, அதுவும் இவள் கூட சிரித்து பேசிக்கிட்டு போகிறாளே, என்னவா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு இவளை பற்றியும் அவளை பற்றியும் கோவலன்கிட்ட சொல்லணும் என மனதில் நினைத்து கொண்டு அப்போது இருந்தே மாதவியை கண்காணிக்கலானான். கோவலனுக்கு ஒரே ஆர்வம். நிச்சயம் கண்ணகி சொன்னது போல மாணவர்கள் யாரும் வந்திருக்க மாட்டார்கள். அதனால் அவளிடம் சென்று அவளை வெறுப்பேற்றி கேலி செய்து அள வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கல்லூரிக்கு வந்தான். ஆனால் அங்கு கல்லூரி நடந்து கொண்டிருப்பதை கண்டு அதிர்ந்தான். அவனால் எதையும் நம்ப இயலவில்லை. கண்ணகியை அள வைக்க நினைத்து வந்தவன் கல்லூரி இந்தளவு மாறிவிட்டதை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தான். அவனது கண்ணீரை கண்டபடி வந்த கண்ணகியோ நன்றி சார் என்றாள். உடனே அவன் எதுக்கு என்றான். உங்கள் கண்ணீரே எனக்கு சொல்லுது, வாய் திறந்து நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. உளராத, காலேஜில் நடக்கிறத பார்த்து என்னோட செயலை பாராட்ட நினைச்சிங்கல்ல, எப்படியும் உங்களோட யூகோ விட்டுட்டு நேராக என்ன பாராட்ட மாட்டீங்க. உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டதால நானே உங்கள் பாராட்டை ஏற்றுக்கிட்டு நன்றி சொன்னேன். அதெல்லாம் இல்லை, வீணா கற்பனை காட்டாத, போய் வேலையை பாரு. எஸ் சார் என சொல்லிவிட்டு அவள் சென்றாள். கோவலனுக்கு நடப்பது ஆச்சரியமாக இருந்தது. அவனும் வேலைக்கு சென்றான். அங்கு மாதவியிடம் கல்லூரி நடக்கும் விஷயத்தை வியப்புடன் சொல்ல அவளும் அவனுடன் இணைந்து வியந்தாள். ஓ அப்படியா, சூப்பர் என்றாள். அவனும் இப்போ கூட என்னால் நம்ப முடியல. மாணவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ புது பிரின்சிபல் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க. அப்படி இல்லை, பிரின்சிபல் சொன்னதுக்காக அவங்க மாறலை. அவங்களுக்கே நல்லது கெட்டது தெரியும். சின்ன பசங்களா அவங்க, வளர்ந்த பசங்க தானே, அதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே செமஸ்டர் எக்ஸாம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வழக்கப்படி வருவாங்க. எது எப்படியோ இந்த செமஸ்டரில் எல்லா மாணவர்களும் அரியர் வைக்காமல் பாஸ் ஆகிடணும். கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க, நம்புங்க. நீ நம்புறியா? ஆமாம், நடக்கிறத பார்த்தா நிச்சயமாக எல்லா மாணவர்களும் ஆல் பாஸ் ஆகிடுவாங்க. உனக்கு நம்பிக்கை இருந்தால் அது போதும் எனக்கு. ஓகே, நான் போய் வேலை பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு வேலை பார்க்க சென்றான். அன்றைய மாலை நேரம் வீடு திரும்பிய கோவலன் தன் தாத்தாவிடம் காலேஜில் நடந்ததை சொல்ல, அவரோ இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதானே, உங்களுக்கு தெரியாத விஷயம்னு ஏதாவது இருக்கா என்ன? இப்போவாச்சும் நீ ஒத்துக்கிறியா? புது பிரின்சிபல் செய்கிறது எல்லாமே கரெக்ட் தானு? ஒத்துக்கிறேன். அவள்கிட்ட ஏதோ திறமை இருக்குது தாத்தா. எல்லா மாணவர்களோட வெறுப்பையும் சுமந்தா, ஆனால் இப்போ எல்லா மாணவர்களும் அவள் பேச்சை மதித்து நடந்துக்கிறாங்க. அவள் கிரேட் தான் தாத்தா, பரவாயில்லை, உங்கள் செலெக்ஷன் நல்லா தான் இருக்கு என்றான். உதயமூர்த்தியால் கூட செய்ய முடியாததை ஏன் என்னாலையும் செய்ய முடியாத இப்போ வந்தவ செய்துட்டா. அவள் திறமசாலி, புத்திசாலி, அவளை நான் பார்க்கணும். எதுக்கு என்றான். எதுக்குன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அவள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் மாணவர்கள் வந்துட்டாங்க, அது கூட யார் யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். நாளைக்கெல்லாம் வரமாட்டாங்க தாத்தா, விட்டு தள்ளுங்க என சொல்லிவிட்டு அவன் உறங்க சென்றான். மறுநாள் ஞாயிறு கூட காலேஜ் நடந்தது. மாணவர்கள் அனைவரும் வந்திருந்தார்கள். பாடங்கள் மின்னல் வேகத்தில் நடத்தப்பட்டது. செமஸ்டர் எக்ஸாம் மனதில் வைத்துக்கொண்டு மாணவர்களும் முழு மூச்சுடன் படிக்க இறங்கினார்கள். தாளாளருக்கு மட்டும் நடப்பது அனைத்தும் விந்தையாகவே தெரிந்தது. தான் ஒன்று நினைக்க அது ஒன்று நடக்கிறது என நினைத்தான். கண்ணகியும் மாதவியின் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்தாள். அவளது வேலையை அவள் செய்தாள். மாணவர்களும் படிக்கலானார்கள். அப்படியே நாட்கள் ஓடியது. ஒரு மாதம் கடந்தது. இந்த ஒரு மாதத்தில் சனி ஞாயிறு தினங்களில் கூட கல்லூரி நடந்தது. இப்படி காலேஜ் நடப்பது ஊருக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. சிலர் கல்லூரியை பற்றி நல்ல விதமாகவும் சிலர் அவதூறாகவும் பேசி வைத்தார்கள். இச்செய்திகள் அனைத்தும் ஈஸ்வரமூர்த்தியின் காதில் விழுந்தது. அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இந்த ஒரு மாதத்தில் கோவலனின் நடவடிக்கையில் நல்ல மாற்றம் தெரிவதை கவனித்தார். அதற்கு காரணம் கண்ணகி என நினைத்தார். அவள் வந்த நேரம் கோவலன் மாறுவதாக நினைத்தார். ஆனால் உண்மையில் மாதவியால் தான் கோவலனின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. அதை அவனே உணர்ந்து வியப்பும் அடைந்தான். ஒரு மாதம் கழித்த நிலையில் கண்ணகி மாதவியிடம், காலேஜ் இப்போ நல்லபடியாக இருக்கு மாதவி,
எப்படி இருந்த காலேஜ் இப்போ ஒழுக்கமாக நடக்குது. மாணவர்களும் சின்சியராக படிக்க வர்றாங்க. எனக்கு இதுவே ஆச்சரியமாக இருக்குது மாதவி. என்னால் இப்படி ஒரு காலேஜ் மாறி இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு எம்எல்ஏ பெருமையாக இருக்குது. பெருமையோடு நிறுத்திக்கோ, கர்வம் வராமல் பார்த்துக்கோ. என்ன சொல்கிற மாதவி? ஆமாம், என்னால் தான் இந்த காலேஜ் இப்படி மாறி நல்ல விதமாக ஆகியிருக்குன்னு நினச்சி உனக்கு திமிரு வந்துட போகுது. சேச்ச இல்லை மாதவி, நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? நான் கூட இந்த காலேஜை என்கிட்ட ஒப்படைச்சப்ப இதை திருத்த பல நாள் ஆகும்னு நினச்சேன். எத்தனை நாள் ஆகும்னு நினச்சேன்? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பரவாயில்லை, ஒரே மாதத்தில் காலேஜ் ஒழுக்கமாக இருக்குது, மாணவர்களும் சரியாக இருக்காங்க. எனக்கெனோ சந்தேகமாக இருக்குது கண்ணகி. மாதவி, நீயா சந்தேகப்படுறா? என் மேலையா? கண்டிப்பாக எனக்கு கர்வம் வரல, என்னை நம்பு. ஐயோ, நான் ஒன்றை சொல்லலை, உன் காலேஜ் பற்றி சொல்கிறேன். புரியலை என்றான் கண்ணகி. நீ எதுக்கும் ஒவ்வொரு வகுப்பாக போய் செக்கிங் வேலையை பாரு. செக்கிங்கா? யாருக்கு செக்கிங்? மாணவர்களுக்கும் முடிஞ்ச ஆசிரியர்களுக்கும். ஏன் என்னவோ தெரியலை, 5 வருஷமாக திருந்தாத காலேஜ் ஒரே மாதத்தில் திருந்துச்சுன்னா நம்புகிற மாதிரியே இல்லையேடி, அதான் பார்க்குறேன். அப்படியா சொல்கிற? சரி, நான் செக் பண்ணுறேன். இதை பாரு, நீ மட்டும் செக் பண்ணு, கூட தாளாரையும் சேர்த்துக்காத. ஏன்? இந்த 1 மாதமாக நான் நிம்மதியாக இருக்கேன். அந்தாலும் யார் மேலேயும் கோவப்படாமல் இருக்காரு. கம்பெனியை நிம்மதியாக வேலை செய்யுது. நீ பாட்டுக்கு புது பிரச்சனையை கிளப்பி விட்டேன்னு வையேன், அப்புறம் அவருக்கு கோபம் வந்துடும். கோபத்தோடு என்கிட்ட வந்து நிற்பார், என் வேலை கெடும். அதான் சொல்கிறேன். சரிடி, சரி சரி, கிளம்பலாமா? வா போகலாம் என அவளை அழைத்து கொண்டு நேராக கல்லூரிக்கு தன் ஸ்கூட்டியில் பயணித்தாள் மாதவி. செல்லும் வழியெங்கும் மாதவி கண்ணகியிடம் காலேஜ் பற்றி தனக்கு எழுந்த சந்தேகங்களை சொல்லியபடியே சென்றாள். அவள் சொல்வதை மனதில் பதிய வைத்து கொண்டாள் கண்ணகி. காலேஜ் வந்தது. கண்ணகி இறங்கி கொண்டதும் மாதவி தன் கம்பெனி நோக்கி விரைந்தாள். கண்ணகியோ பலத்த சிந்தனையுடன் கல்லூரிக்குள் சென்றாள். அவள் பார்வைக்கு அனைத்தும் சரியாக இருப்பது போன்றே தோன்றியது. ஆனாலும் மாதவி சொன்னது மனதில் நெருடலாகவே இருக்கவே எதற்கும் செக் பண்ணிவிடலாம் என முடிவெடுத்தாள். அதற்காகவே தனது வேலைகளை தள்ளி வைத்துவிட்டு ஒவ்வொரு வகுப்பாக செல்ல கிளம்பினார். அந்நேரம் தாளாளர் கோவலன் வந்து இறங்கினான். கண்ணகியின் முக கலவரமாக இருப்பதை கண்டு திடுக்கிட்டான். அவசரமாக அவளிடம் வந்தவன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டியா என கேட்க, அவளோ அவனை பார்த்து முறைத்து, என்ன சார் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உன் முகத்தில் கலவரம் தெரியுதே, அதனால் கேட்டேன். ஆமாம், வேலை நேரத்தில் எங்கே கிளம்பிட்ட? காலேஜ் எப்படி நடக்குதுன்னு செக் பண்ண போகிறேன். செக்கிங்கா? அதுக்கு என்ன அவசியம் வந்தது? இப்போது 1 மாதம் ஆச்சு, வகுப்பில் எப்படி பாடம் நடக்குது, மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க போகிறேன். இரு நானும் வரேன். இல்லை வேணாம், நான் மட்டும் போய் வர்றேன். வேணாமா, உன்னை தனியாக அனுப்பினா நீ ஏதாவது பேசி வைப்ப, அதை கேட்டு மாணவர்கள் மறுபடியும் ஸ்ட்ரைக்குன்னு வந்து நிற்பாங்க என்றான். அதெல்லாம் நடக்காது சார் என்றான். நானும் வர்றேன், போதுமா, வா என அழைக்க அவளும் விதியே என அவனுடன் நடந்தாள். முதலில் இருந்த வகுப்புக்குள் நுழைந்தார்கள் இருவரும். அது சிலம்பரசன் உடையது. அவனே இவர்களை கண்டு திடுக்கிட்டான். இவர்கள் வரவும் மாணவர்கள் எழுந்து நின்று மரியாதை செய்தார்கள். கோவலனும் சிலம்புவிடம், ஒரு பிரச்சனையும் இல்லையே, பாடம்லாம் முடிஞ்சதா, மாணவர்கள் ஒழுங்காக படிக்கிறாங்களா என கேட்க, அவனோ, ஓ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே இங்கே சரியாக தான் இருக்குது. எதுக்காக இங்கே வந்தீங்க? ஏதாவது தகவல் சொல்லணுமா? அதெல்லாம் இல்லை, 1 மாதம் ஆச்சே, ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்க வந்தேன். செக்கிங் வேலையா? அப்படி இல்லை, சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான் என சொல்லியவன் கண்ணகியிடம், பார்த்தியா, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, வா போலாம் என அழைக்க, அவளோ அங்கிருந்த மாணவர்களிலிருந்து ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்தாள். உன் பையை கொடு என்றாள். அவனோ திகைத்தாள். உன் பையை கொடு, செக் பண்ணுறேன் என சொல்ல அந்த மாணவன் தடுமாற, கோவலனோ, கண்ணகி என்ன செய்கிற, அவனோட பையை எதுக்கு செக் பண்ணணும், அது அவனோட பர்சனல், இது ஒன்றும் அவனோட பெட்ரூம் கிடையாது, இது கிளாஸ் ரூம், இங்கே என்ன பர்சனல் வேண்டியிருக்கு என சொல்ல, அவனோ வேணாம், பிரச்சனையை கிளப்பாத என சொல்லியும் அவள் கேட்காமல் அந்த மாணவனின் பையை திறந்து பார்த்தால் காலியாக இருந்தது. என்னது, பைய காலியாக இருக்கு, நோட் புக் எங்க என கேட்க, அவனோ திருவன விழித்தான். அவள் விடவில்லை. மற்ற மாணவர்களின் பையை திறந்து பார்த்தான். அனைத்துமே காலியாக இருந்தது. ஏதோ கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக கொண்டு வந்திருந்தார்கள். அதை கண்ட கண்ணகி கோவலனை பார்த்து முறைக்க, அவனோ விழித்தான். என்ன ஏன் முறைக்கிற, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இரு என்ன ஏதும் விசாரிக்கிறேன் என சொல்லியவன் சிலம்புவிடம், சிலம்பு என்ன இதெல்லாம், பாடம் எடுக்கிறியா இல்லையா, ஏன் ஒரு மாணவர்கிட்டையும் நோட் புக்கு இல்லை என கேட்க, சிலம்புவோ கோவலனை தனியாக அழைத்து கொண்டு சென்று, நண்பா தப்பாக நினைக்காத, மாணவர்களுக்கு படிப்பு ஏறல, எவ்வளவோ நானும் சொல்லி கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கு
பாடம் எடுக்கலையா நீ? அப்போது செமஸ்டர் எக்ஸாம் என்ன ஆகிறது? ஒன்றும் ஆகாது. நான் விசாரிச்சுட்டேன். என்னத்தை விசாரித்த? யூனிவர்சிட்டியில் விசாரிச்சுட்டேன். கேள்வித்தாள் இந்த முறை யார் தயாரிக்கிறாங்கன்னு. அதுக்கு ஆல்ரெடி கேள்வித்தாள் ரெடியானதும் ஒரு காப்பி நம்ம காலேஜுக்கு வந்துடும். அதுக்காக பணம் கூட கேட்டாங்க. நான் பேரம் பேசி ரெடி பண்ணிட்டேன். எப்படி என்ன செய்கிறது? மாணவர்கள்கிட்ட கேட்டு பணம் புரட்டிட்டேன். ஒவ்வொரு மாணவன்கிட்ட இருந்தும் 5000 ரூபாய் வாங்கியாச்சு. 5 சப்ஜெக்ட்டுக்கு ரெடியான கேள்வித்தாள் வந்துடும். அதை இவங்களுக்கு கொடுத்துட்டா போதும், எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க. இது என்னவோ தப்பாப்படுது சிலம்பு. பணம் கொடுத்து கேள்வித்தாளை வாங்குறதா? யாரை கேட்டு இப்படி செய்த? எல்லாமே மாணவர்களோட நன்மைக்காகத்தான், புரிஞ்சுக்கோ நண்பா என சொல்ல, மறுபக்கம் கண்ணகி ஒரு மாணவனை பிடித்து கண்டித்தாள். திட்டினாள், அதட்டினாள், மிரட்டினாள். அதன் பலனாக அந்த மாணவன் பயந்து உண்மையை உளறினான். அதில் அவளுக்கு அதிர்ச்சி. என்னது, பணம் கொடுத்தீங்களா? எவ்வளோ? 5 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தோம். சும்மா கத்தாதீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? சிலம்பரசன் சார்கிட்ட என சொல்லிவிட கண்ணகியின் கோபப்பார்வை சிலம்புவை பொசுக்கியது. அவனும் கோவலனை பிடித்து கொண்டான். நண்பா, என்னை காப்பாத்து, நான் நல்லது தான் செய்தேன், ப்ளீஸ் என சொல்ல, அந்நேரம் கோவலன் அந்த பேச்சை கேட்டு மனம் இறங்கி கண்ணகியிடம் வந்தான். இதை பாரு, நடக்கிறது எல்லாமே காலேஜோட நன்மைக்காக தான் நடக்குது. இதை இப்படியே விட்டுடு, அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும். அப்படியெல்லாம் விட முடியாது சார். பணம் கொடுத்து கேள்வித்தாளை வாங்கிறதா? இது அநியாயம். கொஞ்சம் அமைதியாக யோசிச்சுப்பாரு. மாணவர்கள் பாஸ் ஆகிடுவாங்க. அதுக்கு இதுதான் வழியா? சே, பணத்தாசை பிடிச்சவங்களா இருக்கீங்களே. நான் இல்லை. நான் வந்து தப்பு செய்கிறவங்களுக்கு துணை போனால் அதுக்கு அர்த்தம் நடந்த தப்பில் உங்களுக்கு பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது கண்ணகி. வரும், கண்டிப்பாக வரும் என சொல்லிய நேரம் பியூன் அவசரமாக வந்தான். மேடம் மேடம், ஆஃபீஸருங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஆஃபீஸர்களா? யாரை சொல்கிறீங்க? யூனிவர்சிட்டியிலிருந்து வர்றாங்களா? உங்களை சந்திக்கணுமா? கூடவே போலீஸும் வந்திருக்கு. போலீஸா என சொல்லியவள் கோவலனை பார்க்க அவனோ அதிர்ந்தான். அவசரமாக அவர்கள் இருவரும் சென்றார்கள். அங்கு சிலம்பு செய்த வேலையை யூனிவர்சிட்டியில் இருந்தவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். பணம் வாங்கியவன் சிக்கினான். அவன் சொல்ல போலீசுடன் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை கண்டதும் கோவலன் பதறினான். கண்ணகி மட்டும் தைரியமாக இருந்தார். வந்தவர்கள் காற்று மூச்சென பேசினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கேவலமாக பேசினார்கள். அதை அனைத்தையும் பொறுத்து கொண்டாள். நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் என போலீஸ் சொல்ல கண்ணகி அசரவில்லை. அவள் சரிங்க என்றாள். அதை கேட்டு கோவலன் அதிர்ந்தான். கண்ணகி, என்ன பேசுகிற நீ? இதில் உன் தப்பு எதுவும் இல்லையே. ஆனாலும் நான் தானே இங்கே பிரின்சிபல். அவங்க சொன்னது சரிதான். என் அனுமதி இல்லாமல் இந்த தப்பு எப்படி நடந்திருக்கும் சொல்லுங்க. அதோட நான் சொன்னதான் பணம் வாங்கினதா எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை, இருக்காது. இதுக்கு காரணம் அந்த சிலம்பு தான் என சொல்ல, சிலம்பு உடனே, நானா? இல்லையே, எனக்கே இந்த விஷயம் இப்போதான் தெரியும். எனக்கும் இந்த தப்புக்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரின்சிபல் தான். அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. வேற யாரால இவ்வளோ பெரிய செயலை செய்ய முடியும் என படபடவென பேசிவிட, அதை கேட்டு கோவலனோ அதிர்ந்தான். கண்ணகியை அப்போதே கைதும் செய்தார்கள். அவள் கைதாகி செல்வதை அந்த கல்லூரியை வேடிக்கை பார்த்தது. அனைவரும் சென்ற பின் மாணவர்கள் அனைவரும் சந்தோஷத்தில் கூச்சலிட்டார்கள். அதை கண்ட கோவலன் அதிர்ந்தான். சிம்புவோ அவனிடம் வர, என்னடா இது, என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் என்னோட திட்டம்தான். இப்போ பாரு, மாணவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. புத்தி இருக்கு அவனுக்கு? நீ செஞ்ச தப்புக்கு பாவம் அவள் மாட்டிக்கிட்டா என்றான். அவளைத்தான் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? அவள் போகட்டும், விடு நண்பா. நம்ம காலேஜ் பழையபடி மாறினாதான் நல்லா இருக்கும். ஐயோ, என்ன பேசுகிற நீ? இதெல்லாம் தப்பு. எல்லாமே உன் நல்லதுக்கு தான். என்னடா சொல்கிற? பின்ன அவளால் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்ப. இனி உனக்கு ஒரு கஷ்டமும் வராது. இந்த விஷயத்தால் அவளோட வேலை பறி போயிடும். அடுத்து என்னதான் பிரின்சிபலாக ஆக்குவாங்க. நீ கவலையே படாத. என்னால் காலேஜுக்கோ உனக்கோ எந்த பிரச்சனையும் வராது. கேள்வித்தாள் கிடைக்காட்டி என்ன, பரீட்சை அன்னைக்கு கேள்வித்தாளில் இருக்கிற பதிலை எழுத புக்கையோ மாணவர்கள்ட்ட கொடுத்துடலாம். இல்லையா, போர்டில் பதிலை எழுதிடலாம். எது எப்படியோ மாணவர்கள் பாஸ் ஆனால் போதும். இந்த முறை பாரு, காலேஜுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். முட்டாள் முட்டாள் நண்பனாடா நீ. சே, கண்ணகி பாவம், அவளால் இந்த காலேஜில் எந்த பிரச்சனையும் வரல. அவள் எல்லா பிரச்சனையும் சரியாக்கத்தான் நினச்சா. அவளை போய் மாட்ட வச்சிட்டியே. இல்லை, நான் போய் அவளை காப்பாற்றுறேன். வேணாம் நண்பா,
இப்போ மட்டும் இந்த விஷயத்தில் நீ நுழைஞ்ச, அப்புறம் ஒன்றையும் கைது செய்வாங்க. ரிஸ்க் எடுக்காத, கண்டுக்காம இரு, அவள் மேலேயே பழி பாவம் விழட்டும் என சொல்லியும் கோவலன் மனம் இறங்கவில்லை. அவசரமாக கிளம்பி சென்றான். கண்ணகி கைதான விஷயம் கேள்விப்பட்டு ஈஸ்வரமூர்த்தியா நம்ப இயலவில்லை. உதயமூர்த்தியோ அவர் முன் பதட்டமாக நின்றார். இது எப்படின்னு தெரியல ஈஸ்வரா, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, ஆனால் பழி கண்ணகி மேலே விழுந்திருக்கே. கண்டிப்பாக கண்ணகி இந்த தப்பை செய்திருக்க மாட்டா. அவள் நல்லவள், யாரோ செய்த தப்பு அவள் மேலே விழுந்திருக்கு. இதில் கோவலனுக்கும் பங்கு இருக்குமா தெரியலையே. அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கண்ணையே கூட்டிக்கிட்டு வரலாம், வா. நீ வந்து பேசினா கொஞ்சமாவது மனம் இறங்கி வருவாங்க என சொல்ல உடனே ஈஸ்வரமூர்த்தி உதயமூர்த்தியுடன் கிளம்பினார் கண்ணையே காப்பாற்ற. இந்த விஷயம் மீடியா வரைக்கும் செல்லாமல் பார்த்து கொண்டான் கோவலன். அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி வைத்திருந்தான். கண்ணகி கவலை இல்லாமல் போலீஸ் லாக்கப்பில் அமர்ந்திருந்தான். அவளிடம் உண்மை இருந்தது. அந்த உண்மை அவளுக்கு தைரியத்தை வரவழைத்தது. அவளின் இந்த அசாத்திய தைரியத்தை கண்டு கோவலனை வியந்தான். அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸ்வரமூர்த்தியும் உதயமூர்த்தியும் வந்து இறங்கினார்கள். என்னடா நடக்குது இங்கு என கோவலனிடம் கோபமாக கேட்டார் ஈஸ்வரமூர்த்தி. தெரியா தாத்தா, பொய் சொல்லாத, இந்த விஷயத்துல உனக்கும் பங்கு இருக்கா என்ன? சத்தியமா இல்லை தாத்தா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிலம்பு தான். அவனா? நினைச்சேன். அவன் மோசமானவனு நான் எத்தனையோ முறை உனக்கு சொன்னேன். நீ தான் கேட்காம கூட படித்தவன், நண்பன், அது இதுன்னு சொல்லி காலேஜில் வேலை போட்டு கொடுத்த. பாத்தியா, அவனால் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம். இப்போ பேரு கெட்டது நம்ம காலேஜுக்கு தானே. சாரி தாத்தா. கண்ணகி எங்க? லாக்கப்பில். என்ன லாக்கப்லையா? அவளை வெளியே எடுக்க எந்த முயற்சியும் செய்யலையா நீ? இல்லை தாத்தா, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. அந்த சிலம்பு மேலே தான் தப்புன்னு அவனை பிடிச்சு கொடுத்து கண்ணையே காப்பாற்ற வேண்டியதானே. அவனையா என தயங்க, இப்போ கூட உனக்கு உன் நண்பன் தான் பெருசாக போயிட்டானே. சே, நீ இந்த அளவுக்கு சுயநலவாதியாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்புக்கு துணை பொறியே. உன் முகத்தில் விழிக்கவே எனக்கு பிடிக்கலை. என் கண்ணு முன்னாடி வராத போ. அப்படி? ஐயோ தாத்தா, இல்லை தாத்தா, அப்படியெல்லாம் இல்லை. போதும், இனி என் முகத்தில் விழிக்காத. உனக்கு தந்த தாளாளர் பதவியை நான் பறிக்கிறேன். நீ கிளம்பலாம். நானே தாளாளராக இருந்து இந்த பிரச்சனையை சரி செய்து கண்ணையே காப்பாற்றுறேன். போ இங்கிருந்து என விரட்ட கோவலனுக்கு மனம் கேட்கவில்லை. அவனோ, இல்லை தாத்தா, இந்த பிரச்சனை என்னோடது, நான் எல்லாத்தையும் சரி செய்கிறேன் என்றான். வேணாம் என்றான். தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்னை நம்புங்க. ஈவினிக்குள்ளே கண்ணகி வெளியே வந்தாகணும். அவன் மேலே எந்த பழியும் விழக்கூடாது. தப்பு செய்தவன் தண்டிக்கப்படணும். காலேஜுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. முடியுமா உன்னால்? முடியும் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புக என சொல்ல அவரும் கோவலன் மீது இருந்த நம்பிக்கையில் சென்றான். கோவலனோ உதயமூர்த்தியின் உதவியுடன் கண்ணையை எப்படி வெளிக்கொண்டு வருவது என முயற்சியில் இறங்கினான்.